கோவில் ஆலயமா தேடினியா? நான் என்ன ஜென்சாடி ஆம்பளையா? நானு அடியே ஒரு பெண் அம்மன் கோயில்ல தேடணும், இல்லைன்னா ஆஞ்சநேயர் கோயில்ல தேடணும், பெருமாள் கோயில்ல தேடணும். இந்த இடத்துல என்ன தேடி பார்க்கணும். அதை விட்டு அந்த இடத்துல பார்த்தேன், இந்த இடத்துல பார்த்தேன். சரி, அது போகட்டும். இந்த மலர்வனை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? அதற்காலா சொல்லடி. அவளை எங்க தேங்க தெரியுமா? எங்க தேங்க தெரியுமாடி? சவுக்க தோப்பு, தோப்பு, ஏரி, குட்டை, குளம், முளையாடி தோப்பு எல்லாம் தேடிட்டு வரடி. எங்க தாடி போறேன். ஆமாடி ஆமாடி. அவனுக்கு அதாடி தேட தெரியும். ஏண்டி நீங்க வரீங்க போறீங்க, எங்கதான் போறீங்க, என்னதான் படிக்கிறீங்க ஒண்ணுமே தெரியல. எங்கதான் போயிருந்தீங்க எல்லாருமே? உங்களை வீட்டுல தேடி பார்த்தேன், கிடைக்கலமா. தேடி கொண்டே வருகிறேம்மா. இங்க வந்து பார்த்தா இருக்கிறேம்மா. யார்? எங்களே? ஆமாமா. நீங்க நாங்களே தேடிட்டு வந்தீங்க? ஆமாமா. ஏண்டி என்னடி என்ன எங்கெல்லாம் தேடுன? ஏண்டி உன்னை தேடிட்டு யார் என்ன தேடிக்கிட்டு? ஏய், நீனா உதப்பட போறே. பாரு, நான் ஒரு நேரம் இருக்கிற மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். அதை முதல்ல புரிஞ்சுக்க. சரி, அதெல்லாம் போட்டோம். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டோம். இந்த மலர்வனத்தை பார்த்தாயா? எவ்வளவு அழகா மலர்கள் பூத்து கொடுக்குது பாத்தியா? இது போன்ற மலர்வனத்தை இதுவரை பார்த்தது கிடையாது. ஏண்டி பாரு, வந்ததுல இருந்து அந்த மனுஷன் வாய் தந்துங்கிறப்ப உன்னை லவ் பண்றாரு போல தெரியும். டேய், ஒழுங்கா வந்து மூடிட்டு உட்காரு. ஒரு மாதிரி ஏண்டி நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டோம். இந்த மலர்வனத்தை பார்த்தையா? எவ்வளவு அழகா மலர்கள் பூத்து கொடுக்குது பத்தியா? ஏண்டி எனக்கு ஒரு சந்தேகம். அதெல்லாம் என்ன மலர்? அதெல்லாம் குண்டு மல்லிடி. எது குண்டு மல்லி? குண்டு மல்லி ஏது? சரி, அதெல்லாம் போகட்டும். இதெல்லாம் என்னடி மலர்? இதெல்லாம் முல்லைடி. முல்லை முல்லை மலர் ஏது? பக்கத்துல பத்தியா ரோஜா மலர் பத்தியா? உங்க அம்மா தாலி அறக்கோ. ஏண்டி இது போன்ற மலர்வனத்தை நான் இதுவரை பார்த்ததே கிடையவே கிடையாது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். ரோஜா மலர் பத்தியா? ஏண்டி அது பாத்தியாடி? இந்த குண்டு ரோஜா பத்தியா? குண்டு ரோஜா அழகா இருக்குன்னு பறிக்க போயிடாத. அந்த ரோஜா மலர் அழகா இருக்குன்னு பறிக்க போனா என்னடி ஆகும்? அவ்வளவு பெரிய முள்ளா இருக்கு அந்த ரோஜாவுக்கு. சரி, அதெல்லாம் போகட்டும். ஏண்டி நமக்கு முன்பதாக வர வேண்டிய ஒரு தாய் மாமே ஓ மாமா. என்னடி சொன்னா? அன்பு உனக்கேத்த பாரு. சரியாதாடி? மச்சான் ஏரிக்கரையா சுத்த வச்சு தாண்டி உனக்கு ஏரிக்கரை சொல்றான். ஆமா, இருடி. இன்னைக்கு 2 புது ஃபிகர் வந்துருதுல, அவங்கள விட்டு கூட சொல்லலாம். எப்படி வரான்னு பாரு. வெளிய சீக்கிரமா வெளியே வாடா. பொள்ளாச்சி மலர் ரோட்டிலே ஒரு பொண்ணு பாரு சோக்கிலே.
புள்ளிதான் இருக்க மன்மதன் புல்மா பில்லி இருப்ப அழகுதான் உள்ளத்தையில பார்த்தாக்கா சச்சின் டெண்டுல் தான் பொள்ளாச்சி மலர் ரோட்டிலே இதுவரை நீ பெண்களை பார்த்தது கிடையவே கிடையாதா? சத்தியமா ஏய் உங்க 5 பேர் பெண்கள் வாழ்க்கையில பாரு இது ஒண்ணு பைபாஸ் கழிச்சு விட்டுரு. எது அதுவா? ஏய் சி பாண்டா சொல்றேன். என்னம்மா பாக்கத்தை பலிக்கிறம்மா என்ன ஜென்மல கட்டி கரும்பு போல என்ன சூப்பரா இருக்கு. ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. நீ என்ன அடிப்பா நான் உன்ன அடிப்பேன். யார் இது? பார்க்கலாமா? நான் உன்ன அடிப்பேன். ஏய் அக்கா யார் தெரியுமா? நம்ம சொர்ணக்கா. உன்னை நெஞ்சால ஊதி தள்ளிடுவாங்க ஊதி. இப்ப சொன்ன பாரு 100 உண்மை பாரு. யார்ட்ட பாக்குறீங்க வாங்கி குடுவே ஞாபகம் வச்சுக்கோதே. ஐயா. ஐய். அச்சு வாயில் போட்டு போ. டேய் டேய் இங்கடா. இல்ல அக்கா அவன ஒரு விளையாட்டு கருவி. அவன் என்னடா போட்டு போவதும் தெரியாது, போட்டு படிவதும் தெரியாது. ஏன்டா அறிவிங்க ஓடிவா. ஏன்டா எப்போதுமே எங்களுக்கு முன்பதாக வரும் நீ இன்று காலத்தை நேரம் கெட்டு போயிது உனக்கு. நீ அங்க எண்ணி பார்த்தாலும் உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நின்றா ஒரு இடமா. சொல்ல பாரு. ஏன்டா எப்போதுமே எங்களுக்கு முன்பதாக வரும் நீ. ஆமாமா. காலத்தை எங்கதான் போன என்னதான் பண்ணுது எங்கம்மா ஏன்டா எப்போதும் முன்பாத வரணும் கால் தமிழ் கேக்குறீங்கம்மா. ஆமாண்டா வேற என்ன கேட்பாங்க? டேடி
அந்த கதையாமா கேக்குறேன். ஆந்திரால இருந்து ஒரு பொண்ணு கட்டியாண்டமா நான். எங்கிருந்து? ஆந்திரா. ஏன்டா தமிழ்நாட்டுல உனக்கு பெண்ணே கிடைக்கலையா? இல்லம்மா, ஆந்திராவுக்கு நாடகத்துக்கு போனேன். 10 நைட்டு நாடகம், 10வது நைட்டு தள்ளின்னு வந்துட்டேன். டேய், ஆனா மேல ஒரு கண்ணுக்கு ஒரு கண்ணு வச்சிருக்கும் போது உனக்கு இன்னொரு பொண்ணு தேவையா உனக்கு? ஏற்கனவே வீட்டுல 2 இருக்குதுடா. கண்ணை முக்கியம் இல்ல கையை முக்கியம், என் காலை முக்கியம், வேற என்ன முக்கியம்? கட்டில வந்து 3 மாசம் ஆச்சு. 3 மாசம் ஆச்சு. அவன் பேசுறது எனக்கு புரியல. நான் பேசுறது அவன் வாயில போடல. ஏய் பாரு, அவன் வாயில ஒரு 5 பேர் வாய் பேசுறேங்கண்ணா. ஏய் ஏன்டா வாயை குத்து புண்ணாக்கிக்கிற? சூத்த புண்ணா ஏன்டா? பாரு, அவங்க 3 பேர் தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. நான் ஒரே ஆளு மவன வெளுத்து போட்டு புடுங்க. தலைக்கு டேய் இத்தனை அடியான அடிச்சிய நான் ஒரே அடிச்சுனா யாருக்கிட்ட வச்சுக்க, அவகிட்ட வச்சுக்க. ஒரு நேரம் போல ஒரு நேரக்க மாட்டேன். பட்டு கை ஓங்கிடுவா. நான் வந்து எப்படி தெரியுமா, அடக்கமா பேசுறவங்களுக்கு அடக்கமா பேசுவேன். உன்ன மாரி ஆணவமா பேசுறவங்களுக்கு எப்படி தெரியுமா இருப்பேன் நானு? பத்திரகாளியா மாறிடும்டா. பாவிக்கு போட்டு மெச்சு போடுவேன். மேடல் தான் பேசுவேன். அதுக்கப்புறம் போன வாய் திறக்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஊமை கிடையாது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? நம்ம இப்படியே இருந்தா குடும்பத்துல குறைச்சல் குழப்பமா வரும். பாரு, எப்படியா இருந்தாலும் மறுபடியும் ஆந்திரா தெலுங்கு கத்துன்னு வரணும். என்னடா தெலுங்கு? அம்மா பாட்டு போட்டு வந்து அடிக்க மாட்டானுங்க. நேரம் ஆந்திராவுக்கு போனேம்மா. ஆந்திரா போனேன். எப்படியா இருந்தாலும் மறுபடியும் அவனை விட்டுறேன். ஏய் சொல்லி தரடா. மறுபடியும் எப்படியா இருந்தாலும் ஆந்திரா போய் தெலுங்கு கத்துன்னு வரணும். தெலுங்கு கத்துன்னு வரணும் போனேன். நேரா போனேம்மா. அப்புறம் அங்க போன ஒரு பெரியவர் உட்கார்ந்து இருந்தாரு. பெரியவரே நான் தெலுங்கு கத்து கொடுக்குறான்னு கேட்டேன். கேட்டு அப்புறம் அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? என்னப்பா சொன்னாரு? டப்பு இஸ்தா. ஏடா குடும்ப நீ கையை கட்டி காண்டன்னு வச்சுக்க, கையை உடைச்சு எடுத்துருவேன். ஏமா தெலுங்கு சொல்றாரு அவரும். டப்பு இஸ்தானா காசு காவறாங்க. எனக்கு என்ன தெரியும்? ஆமா, உனக்கு தெலுங்கு தெரியாது. தெரியாது. அப்புறம் என்ன டப்பு ஆச்சு? இஸ்தானா காசு காவறாரு போலீது. ஆயா என்ன பண்ண? 1000 ரூபாய் எடுத்து ஒரு வேலை கொடுத்துட்டு அப்புறம் நைனா தெலுங்கு கத்துக்கணும்னா கொடுத்துட்டு பாத்துக்கறவனே. தெலுங்கு கத்துக்கணும்னா எந்த ஒரு வார்த்தை நான் சொல்றேனோ அதுல லூ சேர்த்துக்கணும். நான் என்ன லூ சேர்த்து சொன்னாரு. அப்புறம் தெலுங்கு டேய் நான் பேசுறத உங்களை பலால் ஊர்க்க பேசினா சொல்லி கொடுத்தால மறந்து மாட்டீங்கடா பாண்டா. சொல்லுப்பா. அதுக்கப்புறம் என்ன பாச்சு? லூ சேர்த்துக்கடான்னாரு. இப்ப பொதுவா ஏமா இது என்ன ஏமா இது இதுவாடா? பல்பு. இது டீ லைட்டா. அந்த என்ன சொல்லுவோம்? லைட்டா. பல்பு சொல்லுவாங்க. பல்ப். ஆமா, அதான் ஒரு லூ போட்டுக்கோ. பல்புலு. இந்த பாரு, யாரும் ஜெரி கடை தெலுங்குமா? தெலுங்கு. அப்புறம் அத அடிறாரு. மிருதங்கம். ஆமா, அதான் ஒரு லூ போடு. மிருதங்கம். பெட்டி. அத்தா கூட ஒரு லூ சேர. பெட்டிலு. ஏய் ஜோதல அப்படி ஆடியா இது என்னதுமா? இருப்பா. ஏண்டா இந்த கேள்விக்கு சரி என்ன பண்ற நீ? ஏமா இது என்னமா? இந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆளு எங்க அக்கா தான். என்னடா எல்லாத்துலயும் லூ சேர்த்தாச்சு. இது பேர் என்னமா? அதுவா? அதுதான் பூடா. பூ. ஆமா, இதான ஒரு லூ சேர. சேத்தா என்ன வரும்? சேத்துக்கா.
அது பேர் என்ன தெரியுமா? அம்மா தவறா நினைக்காதப்பா. புஷ்பலு. ஆமா அப்படி சொல்லு. புஷ்பலு. நீ நாட்டுக்கு நீ அதை விட்டுட்டியா பூவை கூட லூஸ் ஏத்தக்கா. பூவை கூட லூ போட்டா சாக்க மாட்டேன். டேய் நான் ஆம்பளைங்க சேர்க்க மாட்டேன். ஆம்பளை சாக்க எப்படி கல்யாணம் பண்ணீங்க? ஏய் கல்யாணம் பண்ணினேன். கல்யாணம் பண்ணி ரொம்ப வாழ்ந்துட்டோம் நாங்க. ஆமா ஏச்சி வாய் மூடுறா. ஏண்டா இல்லடா டேய் அறிவே கதையை பார்த்தால் மட்டும் போதாது. ஏண்டா பார்த்தால் மட்டும் போதாது. ஓ ஏய், உட்காந்து பார்த்தா தான் தெரியும். கதையை பார்த்தால் மட்டும் போதாது, கதையை கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஒரு தட்டில் இருக்கும் பலகாரமானது அப்படியே இருந்தால் அதன் சுவையை காண முடியாது. அதனை எடுத்து சுவைத்தால் தான் அதனுடைய முழுமையான சுவையை காண முடியும். அது போன்றுதான் எங்களது MV இளவரச நாடக மன்றமும் இனி கதை தொடர தொடர இனிமையாக இருக்கும். பார்த்து ரசிக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? மக்களுடையது. இந்த அறிவே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டோம். இந்த மலர்வனத்தை பார்த்தையா, இது போன்ற மலர்வனத்தை இதுவரை பார்த்து என்ன டேய் இந்த பக்கல மலைகள பூத்து போகுது. இதெல்லாம் மொத்த ஒண்ணுமே காணோம். இந்த பக்கல அந்த பக்கம் தண்ணி அப்பப்ப மழை பெய்ஞ்சு தானடா இருக்குது. இல்லையாம்மா ஏட்டா அப்பப்ப மழை பெய்யுது. ஆமா அங்கங்க ஏன் திருத்திட்டா விட்டு கிடக்குது. அதான் அம்மா சரியா போலம்மா தண்ணி. அட பாவி அதுக்கு என்ன பண்ண தெரியுமா? முதல்ல ஒழுங்கா ஏற ஓட்டி விதை நடு. இல்ல ஓஸ் போட்டு விட்டாங்க அங்கங்க பாய். உனக்கு தொடப்ப கட்ட முடிஞ்சு போடும். இந்த பாரு இப்படிலாம் பேசணும்னு வச்சுக்க எங்க மச்சனை வந்துக்கிறாங்க தூக்கிட்டு சொல்லுவேன் அம்மா அவனை ஒண்ணு. அது மட்டும் இல்லையம்மா நீங்க எல்லாம் பெண்கள் தான். நீங்க எல்லாம் பெண்கள் தான். எத்தனையோ மலர்களை பார்த்திருப்பீங்க. அதிசயமான மலர் இருக்குதும்மா. என்னது இது வரல நீங்க இது ஏண்டா என்னடா சொல்ற? டேய் நாங்க இருக்கிற எல்லா மலர்களையும் பார்த்தாச்சு. அதாவது குறிஞ்சில பூக்கிற 99 மலர்களையும் பார்த்தாச்சு. குஞ்சு மலரு குறிஞ்சி மலர்டா. கண்டிப்பா ஒரு தலை கட்டப்படும். மொட்டை மொட்டையா பேசி பட்டை பட்டையா வாங்க போறான். அவங்கிட்ட பட்ட பட்டையா வாங்கத்தானே உனக்கு வேலையே. 99 வகையான மலர்களை நாங்க பார்த்தாச்சு. 100வது மலர் ஒன்னும் பார்க்கல நீங்க. நான் பார்த்துக்கிடுது. ஏமா அந்த மலரை பார்த்தீங்கன்னா நீங்களும் அப்படியே ஆச்சரியப்படுவீங்க. என்னடா சொல்றேன்? அது என்ன மலர்னு காட்டி. என்ன மலர் அது? அதே அம்மா வட்டத்தாராம் பூ. ஏய் அந்த பூ இவருக்கு தான் ரொம்ப பிடிக்குமா? என்னன்னு கேக்குறேன். பூ அந்த பூ வேணும்டா. தலையில வச்சிருக்கீங்கடா. என்னய்யா அந்த பூ வேணும்டா. அந்த பூ வேணுமா? அறிவு அவ உள்ள வந்தாலோ இல்லையோ ஊருக்கார கூட்டு பூ ஏத்த சொல்லு. ஊருக்கார கூட்டு பூ ஏத்த சொல்லு. ஊருக்கார கூட்டு பூ ஏத்த. ஏடா அது எங்கடா போட்டா அந்த வட்டம் தராமோ எனக்கு எதுக்குடா? அம்மா அவ கடச்சவன் புரிய மாட்டா. பாப்பா பாப்பா அப்படியாடா? ஏடா தெரியுமா அந்த மலரு எங்க தெரியுமா பூக்கும்? எங்கடா பூக்கும்? வேலிகத்தான் தோப்புல. வேலிகத்தான் தோப்புலயா? நடு ஓரத்துல. எங்க? நடு ஓரத்துல. மடு ஓரத்துலயா? ஏரிக்கார ஓரத்துல. ஏரிக்கார ஓரத்துலயா? கரும்புல. கரும்புலயா? ஏடா அறிவு அவ்வளவு சொல்றியே அங்கங்க பூ பூக்கன்றீங்க. இது வரைக்கும் நான் அதை பார்த்ததே இல்லை. எப்படிடா இருக்கும்? பார்க்க மாட்டேம்மா. கீரை சாப்பிட்டா பச்சா பூக்கும். டேய் நேரத்துக்கு ஏத்த மாதிரி கலர் கலரா பூக்குமா? இருக்குமா? எப்படிடா இருக்கும்? இல்ல பீட்ரூட் சாப்பிட்டீங்களா சொக்கா பூக்கும். என்ன சொல்ற? ஏண்டா அதிசயமான மலர் இதெல்லாம் இருக்கட்டா. அதுக்கு உரம் எப்படி போடணும்? ஏமா பார் அது எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படிடா இருக்கும்? பட்ட பட்டமா கும்பல் கும்பலா இருக்கும். ஏண்டா இப்போ ஆடா அந்த பூ நீ சொல்லும் போது எனக்கு ஆசையா இருக்குதுடா. இருமா அந்த மலருக்கு 3 வாசனை இருக்குது. என்ன சொல்ற? மழை பெஞ்சா ஒரு வாசனை, ஐயோ வெயில் காஞ்சா ஒரு வாசனை, ஆக மேனத்தோட இருந்தா அது ஒரு வாசனை. என்ன சொல்றேன்? அறிவு சீக்கிரமா ஓடியாடா. அந்த மலர் சாதாரணமான மக்கள்